அருளாலயம் தெய்வீக தமிழ் மன்ற கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர் ஒருவர் நேற்று இரவு அலைபேசியில் தொடர்பு கொண்டு கம்பராமாயணத்தில் வருகின்ற பாடல்களை தேர்வு செய்து நீங்கள் கம்பரின் கவிநயம் என்னும் தலைப்பில் பேசி வருகின்றீர்கள், மிகவும் மகிழ்ச்சி, வெறும் சொல் மட்டும்தான் கவிநயமா என்று ஒரு கேள்வி கேட்டார். உண்மையில் சொற்களை அடிப்படையாக கொண்டு தான் கவிதைகள் பிறக்கின்றன. ஆனால் ஒரு பாடலுக்கு அணிநயம் மிகவும் முக்கியம். ஒரு பாடல் என்றால் அந்த பாடலில் பொருள் நயம், சொல் நயம், அணிநயம், இலக்கண இலக்கிய நயங்கள் போன்ற எல்லாவற்றையும் நாம் அணுகி பார்க்க வேண்டும். அழகியல், கவிதையினுடைய ஓசை நயம் முதலியவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். அதுவும் கம்பனினுடைய கவிதை என்றால் பரந்துபட்ட அறிவு இருந்தால் மட்டும் போதாது, நுண்ணிய அறிவும் தேவை. அப்பொழுதுதான் கம்பருடைய பாடல்களில் இருக்கின்ற கவிநயத்தை நாம் உணர்ந்து இன்புற முடியும். இன்னும் சொல்ல போனால் நுண்மையான அறிவு அல்லது நுணுக்கமான அறிவு என்பது பாடலை படிக்கத்தான் நமக்கு பெற முடியும். அப்பொழுதுதான் அந்த சொல்லினுடைய ஆழம், கவிஞருடைய மன ஓட்டம், அந்த பாடல் எழுந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து இன்புற முடியும். அந்த வகையில் என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் நான் கம்பருடைய கவிநயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்வதுதான் உண்மை. ஏனென்றால் இப்பொழுது எல்லோருமே கவிஞர்களாகிவிட்டார்கள். கம்பரை போன்று எழுத வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் சிலர், எனக்கு தெரிந்து. ஆனால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். மகாகவி பாரதியார் யாமறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை என்று பாடினார் அல்லவா? அந்த பாடலில் முதலில் கம்பரைத்தான் குறிப்பிட்டு கூறுகின்றார். அது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இத்தனைக்கும் கம்பர் சொந்தமாக எழுதவில்லை. ஏற்கனவே வடமொழியில் வால்மீகி எழுதிய இராமாயணத்தை இவர் தமிழில் மொழிபெயர்த்தார், அவ்வளவுதான். அவரை முதலில் வைத்து பாடியுள்ளார் மகாகவி பாரதியார். வள்ளுவரை இரண்டாவதாக வைத்து விட்டார், மூன்றாவதாக இளங்கோவடிகளை வைத்து விட்டார். வள்ளுவரை தெரியும் தெய்வ புலவர். அவர் தமிழில் எழுதினார், சொந்தமாக எழுதினார், தழுவல் இல்லை, அது குறட்பா. இளங்கோவடிகள் எழுதியது உரையிடையிட்ட பாட்டிடை செய்யும். அவரை மூன்றாவதாக வைத்து விட்டார். ஏன் கம்பனை மட்டும் முதலில் வைத்து பாடினார்? பாரதி ஏன் அவருக்கு முதலில் இருப்பிடம் கொடுத்தார் தன்னுடைய பாடலில் என்றெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தேன். உண்மையில் கம்பருடைய பாடல்களை படிக்கும் பொழுதுதான் அவர் தமிழ் கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல், தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றாற்போல் எழுதியிருந்தாலும் கூட போகிற போக்கில் அவர் சொல்கின்ற உவமைகள், மக்களோடு மக்களாக அவர் பேசுகின்ற அந்த தமிழ் மொழியை கையாண்ட முறைமை, இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது கம்பரைத்தான் முதலில் வைக்க வேண்டி இருக்கிறது. ஏனெனில் கம்பருடைய பாடல்களில் சொல் நயம் மட்டுமல்ல, பொருள் நயம், ஓசை நயம், அணி நயம், இலக்கண இலக்கிய நயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அணி நயம் என்று சொன்னால் ஏதோ அழகு நயம் என்று நினைத்து விடாதீர்கள். ஓமை அணி, உருவக அணி, பிரிதிமொழிதல் அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி என்று அணி வகைகள் 32 அணி வகைகள் இருக்கின்றன. அவற்றை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஓசை நயம் என்றால் வெறும் எதுகை மோனை கொண்ட சொற்களை அடுக்கி சொல்லிவிடுகின்றார், அதனால் அது ஓசை நயம் என்று கருதிவிட வேண்டாம். என்னை போல் என்னுடைய நண்பர் ஒருவர், நானும் வாட்ஸ்அப் குழுவில் ஒரு குழுவை உருவாக்கி ஒரு கவி மன்றம் நடத்தப் போகிறேன் என்று கூறினார். கவி மன்றம், எல்லோரும் இப்பொழுது கவிதை எழுதுகிறார்கள்.
வார்த்தைகளை வாக்கியங்களை மடக்கி எழுதிவிட்டால் அது கவிதை என்று ஆகிவிடுகிறது. அப்படி அவர் ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு கவிதை எழுதி சொன்னார். அவரும் ஒரு குழு உருவாக்கி விட்டார் என்னை போல். அவரே ஏடாகுடமாக எழுதக்கூடியவர். அவர் குழுவில் சேர்ந்தவர்கள் சொல்லவே வேண்டியதில்லை. கவித்துவம் இல்லாத சொற்களை எல்லாம் கவிதையாக்கி அவர்கள் போடுவார்கள். இதையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருக்கு சான்றிதழ்கள் எல்லாம் வழங்கி கொண்டு இருக்கின்றார். கவித்துவம் மிக்க சொற்கள் கொண்ட பாடல்கள் கம்பருடைய பாடல்கள். எல்லா பாடல்களுமே அணிநயம், ஓசை நயம், பொருள் நயம் கொண்டதாக கவி சக்கரவர்த்தி எழுதியிருக்கிறார். நான் தேர்ந்தெடுத்த பாடல்கள் தான் என்று கருதிவிட வேண்டாம் என்பதை நான் என்னுடைய நண்பருக்கு இந்த பதிவில் கூறிக்கொள்கிறேன். ஏற்கனவே இந்த சொல் நயத்தில் தான் நான் ஒரு 2 பாடல்களை குறிப்பிட்டேன். சொல் நயத்திலேயே பல பாடல்கள் இருக்கின்றன. அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் படிக்கும்போது அதை இன்புறலாம், படித்து இன்புறலாம். இல்லை என்ற சொல்லை பற்றி நான் ஒரு பாடலில் குறிப்பிட்டிருந்தேன். அதுபோல் இல்லை என்ற சொல்லை போட்டு இன்னொரு பாடலும் இருக்கிறது. வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால். எல்லாம் அருமையாக சொல்கிறார் பாருங்க. உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால் என்று முடித்திருப்பார். இந்த உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால் என்ற அந்த சொற்றொடர் எப்படித்தான் அவருக்கு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. உண்மை இல்லை, வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால். கோசல நாட்டில் வள்ளல் தன்மையே இல்லை. ஏனென்றால் அங்கு யாரிடமும் வறுமை இல்லை. யாராவது ஒரு பொருளை பரிசாக கொடுத்தால் கூட வாங்குவதற்கு ஆள் இல்லை. ஏனென்றால் எல்லாரிடமும் எல்லாமும் இருந்தன. தங்கம் வெள்ளி நிரம்பி இருந்தன, பொற்காசுகள் நிரம்பி இருந்தன. கோசல நாடு செழிப்புடன் இருந்தன. அதனால் யார் ஒருவரும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. வாங்குபவர்களும் இல்லாமல் இருந்தார்கள். அதனால் வளமையில், அதாவது வள்ளி கொடுக்கும் வள்ளல் தன்மை இல்லை என்று சொல்கிறார். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணரின்மையால். வலிமையான வீரர்கள் கூட குறைந்து விட்டார்களாம். ஏனென்றால் நேருக்கு நேராக சண்டை போடுகின்ற பகைவர்கள் யாரும் இல்லாத காரணத்தினால் யாருமே அது பெரிதாக கருதவில்லை. சண்டை பயிற்சி எல்லாம் செய்வது கிடையாது. திண்மை இல்லை. ஏனென்றால் நேருக்கு நேராக சண்டையிடுகின்ற செருணர் என்றால் பகைவர் இல்லாத காரணத்தினால். திண்மை இல்லை ஓர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால். அங்கே உண்மைன்னு பொய்யே இல்லை, உண்மையே பேசிகிட்டு இருக்காங்க, பொய்யே இல்லை. அப்போ தானே உண்மை பொய் எது, உண்மை எது பொய் எது என்று பிரித்து பார்க்க முடியும். அதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. கோசல நாட்டு மக்கள் எல்லோரும் உண்மை பேசினார்கள். யார் பேசினாலும் சத்தியம்தான் இருக்கும். ஆனால் உண்மைக்கு சான்றானவன் இவன்தான் என்று நாம் சுட்டி காட்ட முடியாது என்கின்ற ஒரு கருத்தை என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க கம்பர். உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால். எல்லாரிடமும் சத்தியம் பேசுகின்ற தன்மையும் ஆய்ந்தறிந்து பேசுகின்ற தன்மையும் இருக்கின்ற காரணத்தினால் இவன்தான் சான்றோன் என்று தனித்து பிரித்து கூற முடியாத அளவிற்கு எல்லோருமே சான்றோர்களாக திகழ்ந்தார்கள் என்பதை உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால் என்கின்ற ஒரு சொற்றொடரில் அமைத்து பாடியிருப்பது சிறப்பு வாய்ந்தது. வன்மை இல்லை என்ற சொல்லை பல முறை இந்த பாடலில் பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் ஒரு பாடலில் குறிப்பிட்டிருந்ததை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். ஆக கம்பருடைய பாடல்கள், கம்பரை ஏன் முதன்மைப்படுத்தினார் மகாகவி என்பதற்கான கருத்தை நாம் இன்னும் ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் கம்பருடைய பாடல்களை தொடர்ந்து படிக்க வேண்டும். பரந்துபட்ட அறிவு இருந்தால் மட்டும் போராது, நுணுக்கமான அறிவும் இருக்க வேண்டும். நுணுக்கமான அறிவு பெறுவதற்கு பல முறை பல கவிதைகளை பல பாடல்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அறிவை பெற முடியும். அந்த நண்பர் சொன்னேன் அல்லவா, அவர் குழுவில் அமைத்து விட்டு ஒரு கவிதை தலைப்பு கொடுத்தார். கன்னம் சிவந்தது என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதுக என்று. மக்கள் எல்லோரும் நிறைய கவிதைகள், வாக்கியத்தை வளைத்து வளைத்து உடைத்து உடைத்து மடக்கி எழுதினால் அது கவிதையாகி விடுகிறது. அப்படித்தானே எல்லோரும் இன்று கவிஞர்களாக இருக்கின்றார்கள். அப்படி எழுதியிருந்தார் ஒரு கவிஞர்.
என்னடா உன் கன்னம் சிவந்து விட்டது என்று கேட்டான் நண்பன். உன்னிடத்தில் சொல்வதில் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, உண்மையை சொல்கிறேன் கேள். அஞ்சலை குளிக்கப் போயிருந்தால் அங்கே சென்று அவளிடத்தில் அஞ்சாமல் நான் என் காதலை சொன்னேன், அரைந்து விட்டால் கன்னத்தில் சிவந்து விட்டது என்றான். இவ்வளோதான் கவிதை, முடிஞ்சு போச்சு. இப்படி கவிதை எழுதுபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். கன்னம் சிவந்தது என்ற தலைப்பிற்கு எழுதப்பட்டது. இதெல்லாம் ஒரு கவிதை என்றும் இதெல்லாம் ஒரு கற்பனை என்றும், ஏதோ எதுகை மோனை வந்தால் போதும் என்று குப்பனும் குளிக்கப் போனான், கூடவே சுப்பனும் போனான், எப்படா வந்தா என்றான், இப்போதான் வந்தேன் என்று எழுதுவதெல்லாம் கவிதை ஆகிவிடாது. உங்களுக்கு இதெல்லாம் நன்றாக தெரியும். என்றாலும் நண்பர் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப இணங்க நான் சொல்வது, நான் தேர்ந்தெடுக்கின்ற கவிச்சக்கரத்துடைய பாடல்கள்தான் கவிநயம் பாடல்கள். கம்பரின் கவிநயம் என்ற தலைப்பில் நான் தேர்ந்தெடுத்து பேசுகின்ற பாடல்கள் தான் என்று கருதிவிட வேண்டாம். கம்பருடைய பாடல்கள் அனைத்துமே கவித்துவம் மிக்க பாடல்கள், கவிச்சிறப்பு மிக்க பாடல்கள். அதை உணர்ந்து கொண்டு கம்பனை நாம் போற்ற வேண்டும். முக்கியமாக என்னவென்றால், கம்பர் தழுவலாக எழுதினாலும் மகாகவி பாரதியார் ஏன் முதலில் வைத்தார்? இறைவனை பற்றி, இறைவனுடைய வாழ்வியலை பற்றி, இறைவனே மண்ணில் பிறந்தாலும் அவன் இன்ப துன்பத்திற்கு ஆட்படுவான் என்பதை குறித்து அழுத்தமாக பாடல் கவி புனைந்து கம்பராமாயணம் என்று ஒரு ராமாயணம் தோன்றுவதற்கு தமிழில் காரணமாக இருந்த காரணத்தினாலும், அவருடைய அந்த போகிற போக்கில் ஓமையை சொல்லுகின்ற அந்த புலமை திறத்தினாலும் கவித்துவ திறத்தினாலும் அவரை கவி சக்கரவர்த்தி என்று போற்றுகின்றனர். இன்று நாம் பார்த்தது வன்மையில்லை ஒரு வறுமையின்மையால் என்ற பாடல். அடுத்த ஒரு பாடலையும் பார்ப்போம். குறிப்பாக எனக்கு தெரிந்த கருத்துக்களை என்னோடு நீங்கள் இணைந்திருப்பதால் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏதாவது நண்பரை போல், என்னுடைய நண்பர் கேட்ட கேள்வி போல் உங்களுக்கு சந்தேகம் எழுந்தால் நீங்கள் என்னுடன் அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேளுங்கள். எனக்கு தெரிந்த பதிலை சொல்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.